கதை சொல்லுவாங்க. ஒரு வகுப்பறையில ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காருங்க. அப்போ அவரோட மேஜையில இருக்க கண்ணாடி டம்ளர் எடுத்து கையில வச்சுட்டு இந்த டம்ளரோட எடை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாருங்க. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமான பதில்கள் சொல்றாங்க. 10 கிராம் இருக்கும், 20 கிராம் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விடையா சொல்றாங்க. அப்ப ஆசிரியர் சொல்றாங்க, எனக்கும் இந்த டம்ளரோட எடை எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா அது என்னோட கேள்வி இல்லை. இந்த டம்ளரை நான் 1 மணி நேரம் என் கையிலே வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும், அதான் என்னோட கேள்வி அப்படின்னு. மாணவர்கள்லாம் உங்களுக்கு கை வலிக்கும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இதே டம்ளரை நான் ஒரு நாள் முழுக்க என் கையில வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும், அப்புறம் கை ரொம்ப ரொம்ப வலிக்கும், கூடவே உங்க கை மரத்தும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் சொல்றாங்க, நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளும் இந்த கண்ணாடி டம்ளர் மாதிரி தான். நம்ம பிரச்சனையை 1 மணி நேரம் சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனை நம்ம மனசுக்கு வலியை தான் கொடுக்கும். அதே பிரச்சனையை பத்தி நம்ம ஒரு நாள் முழுக்க சிந்திச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மூளையே செலவிந்து போனாலும் போயிடும். அதனால பிரச்சனைகளை ஓரமா ஒதுக்கி வச்சிடுங்க. அது எப்போ சரியாகணும் அப்போ சரியாயிருக்கும். காலமும் நேரமும் கூடி வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் தானா சரியாயிடும். நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருங்க அப்படின்னு ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்றாருன்னு. இதாங்க கதையோட நீதி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்க தேவ்ஸ்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.